நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்என் தமிழா சேனலு நம்ம தான் பேசுகிறோம். அந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம தான் எடுத்து போடுறது. இப்போ இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா காலையில் நிறையா காலம் நல்ல மாடு வந்துருந்துச்சு. எப்போயும் இப்போ ஒரு 2-3 வாரமாக பார்த்திங்கன்னா சரியான காளைகள் வரல. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் மாடு நல்லா உயர்ந்தரம், நல்லா கொம்பு, நல்லா டைப்பான காளை. இந்த வந்ததில் நல்லா புருவட்டு நல்லா உயர்ந்தரமான கும்படியான காளைன்னு பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைக்கி வந்ததுலேயே. நல்லா இருந்துச்சு மாடு, ஓவியமான மாடாக இருந்துச்சு. அப்போ தான் இந்த கண்டுலாம் பார்த்திங்கன்னா நல்லா கண்டு, கும்படி தான் கொஞ்சம் சின்னவும், நல்ல கண்டு, நல்ல கண்டு, நல்ல நேரம் ஒயிட்டு, சூப்பர் ஒயிட்டு. அதேமாதிரி இருந்துச்சு. அங்கிட்டு 2 காலை, அந்த காலையெல்லாம் சொன்னாங்க. இந்த பக்கத்தில் கிடக்கிற காலெலாம் நல்லா குத்துச்சு. நாங்கள் அதை 3 நேரம் குத்தினோம் அப்படின்னாங்க. அந்த புது கவர் போட்டுக்கோங்க, சேப்பு கவர், அந்த காலண்டு நல்லா குத்தி தூக்கி எறிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க. அப்படி நல்ல மாடுகள்லாம் கூட வருது, மஞ்சட்டில் அவுக்காத மாடுக. அந்த மாதிரி மாடுகள்லாம் பார்த்து கூட வாங்கலாம். இந்த காலமே நல்ல கொம்படி, நல்லா டைப்பாக தான் இருக்குது பாருங்கள். இந்த இதில் மாடு பூராமே நல்ல மாடு வந்துருந்துச்சு. இந்த வாரத்தில் பசு மாடு, காளை, அது இது நிறையா வந்துருந்துச்சு. அதே மாதிரி தான் எல்லா மாட்டையுமே எடுத்து போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே பாருங்கள். 2 வீடியோவாக எடுத்து போடுவோம். அதையும் கேட்டிருக்கோம். விலை பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நிறைக்கி கண்டுலேருந்து எல்லாமே விலை கேட்டு எடுத்து போட்டிருக்கோம். அதையுமே நீங்கள் வீடியோலாம் அடுத்தடுத்து இதில் போட்டுக்கிட்டு இருப்போம். அதை பூராமே பாருங்கள். பார்த்துட்டு பால் மாடு எல்லாமே நல்லா வந்திருக்கு. அது எல்லாமே விலை கேட்டு தான் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். மாடு அப்புறம் நாட்டு மாடெலாம் சூப்பர் மாடாக வந்துருந்துச்சு. அதையும் எடுத்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம வீடியோ எடுத்து போட்டது பூராமே நல்ல மாடுகளாக தான் இருக்கும். போன வாரத்தை காட்டிலுமே இந்த வாரம் காலையிலேருந்து எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு. பூரா மாடுமே பாருங்கள். பார்த்துட்டு என்னான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வாரம் வர்றாங்க, நம்மளுக்குமே கால் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறையா வர்றவங்க கால் பண்ணிட்டு வாங்க. நம்பர் வேணுமோ இதில் போடுறோம், பேசுங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மற்றபடியே ஃபோன் பண்ணிங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கொஞ்சம் வேலை வெட்டியில் இருக்கனால நம்ம பேச முடியாது. அதனால் வாய்ஸ் மெசேஜ் இதில் போட்டு விடுங்க. நம்ம என்னென்னு ரிப்ளை பண்ணிடுவோம். எடுத்து உங்களுக்கு எல்லாத்தையுமே அனுப்பி விடுவோம். இந்த வாரத்தில் பாருங்கள், எல்லாமே காலையில் பூராமே நல்ல காலையில் வந்திருக்கு. அதை ஃபுல்லாகவே எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் நல்ல காலை வந்திருக்கிறதையும் கமெண்டில் என்னான்றதை பதிவு சொல்லுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தளவில் சந்தையிலையுமே விலை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. விலை ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. இந்த காலெலாம் பாருங்கள், சூப்பர் காலை, நல்ல டைப்பான மாடு, நல்ல நிறம், நல்ல கும்படி, நல்லா காது நல்லா இதாக ஆகியிருக்காங்க, சூப்பராக ஆகியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விலை கேட்டு போட்டிருக்கேன். அவங்ககிட்டே விலைக்கும் கேட்டுக்கோங்க என்னன்றதை. அந்த மைக் பிடிச்சிக்கிறதே மாடு வாங்கியிருக்காப்புல, அவர்கிட்ட விலை சொல்லுவாப்புல. புகழ், ஆமாம், சூரக்குள்ள இருந்து ஒன்றுமே கேட்கலடா. பவுன ஒன்னே சாமரத்தா அண்ணன் மாடு 25 ரூபா சொன்னாப்ல. நல்லா இருக்கு வாங்கிக்கலாம். மாடு 25 ரூபா சொன்னாப்ல. மாடு நல்லா இருக்கு, விலையும் பார்த்து சொல்றாப்ல, நமக்கு ஏத்த மாதிரி சொல்றாப்ல. இல்ல பரவாயில்ல. இந்த வாட்டி மாடும் கூட வந்திருக்கு, ஆளும் கூட வந்திருக்கு. நல்லா இருக்கு. அதுக்கு வீடியோ ப்ரூஃப் எடுத்துருக்கா. மாடு பூராமே ஓரளவுக்கு விலை கேட்டு தான் போட்டிருக்கேன். அதையுமே பார்த்துக்கோங்க. இப்போ மாடு பூராமே அங்கே பால் மாடு இது எல்லாம் போட்டுருந்துச்சு. இது பூராமே இந்த ஏரியாவில் பூராமே பார்த்தீங்கன்னா பால் மாடு இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அது மாதிரி வாங்கி அதை அவர் ஏற்கனவே அவர் மாமா தான் வாங்கி கட்டியிருக்காரு. எல்லா மாடுகளையுமே பால் மாடு எதாக இருந்தாலும் ஏற்கனவே பழைய இதில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாரு நம்ம சேனல்லே. இந்த மாடு இளங்கண்டு மாடு, விலை 35 ரூபா சொன்னாங்க. மாடு நல்ல பருவட்டு, உயரந்தரமான மாடு, நல்லா மாடு. இப்போ தான் அந்த கசடு கூட இப்போ தான் அடிச்சிருக்கு பாருங்க. மாட்டில் 2 நாள் ஆகும் போல் கண்டு போட்டு. மற்றபடியாக மாடு நல்லா பையாம்பு, நல்ல உயரந்தரமான மாடு, செவலை நேரம், நல்ல மாடு. 35 ரூபானா விலை ஓரளவுக்கு இன்னும் ஒரு 2-3 ரூபா குறைச்சி வாங்கலாம். இந்த மாடு ரெண்டுமே, இந்த மாடு அந்த மாடு ரெண்டையும் சேர்த்து 30 ரூபா சொன்னார்.
பால் வத்த பால் மாடுகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு மாடு வரும், இளங்கண்டு மாடு. இந்த மாடு 30 ரூபா சொன்னார். என்ன பார்த்து அனுசரித்து கொடுப்போம்பா அப்படின்னாரு. இன்னும் 2 ரூபா அவ்வளோ குறைச்சிக்கிடுவோம் அப்படின்றாரு. டைம் பேசின்னு ஒரு 25 கீழே வாங்கலாம். இந்த மாடுமே நல்ல மாடு. இந்த இதுவுமே கிடந்துச்சு. இது 20 ரூபா 22 ரூபா சொன்னாங்க. இந்த மாடு பூராமே நல்ல நல்ல மாடாக தான் வந்துருந்துச்சு. புறமே விலை கேட்டு ஆனால் புறமே எடுத்து போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள், மாட்டுக்கு தெரியும் போல். இதெல்லாம் நல்லா பையன். இதுக்கெல்லாம் விலை கேட்கல. நம்ம விலங்கண்டு மாடை மட்டும்தான் விலை கேட்டு போட்டுக்கிட்டு தான் எதுவும் கேட்கல. இந்த 2 மாடை வந்து 30 ரூபா சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அனுசரித்து கொடுத்துருவோன்றாங்க. நாட்டு மாடு தான். நிறைய மாட்டுக்காரர் வாரம் சந்தைக்கு வருவாரு. இந்த வாரம் சந்தைக்கு வந்திருக்காரு. பெரிய காலை கொண்டு வந்தேன், அதை கொடுத்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கலாம், டேட் எடுக்கலாம் டாப்ல. இந்த மாடுமே நல்லா டைப்பான மாடு, நல்லா உயரம் தரம், நல்லா கும்படி சூப்பராக இருக்காங்க மாடு. இந்த மாட்டுமே விலை அவர்கிட்ட கேட்டேன். அவர் விலையை அவரும் சொல்லியிருக்காரு. மாடு பார்த்தீங்கன்னா நல்லா தும்மு கெட்டு கும்பலாம் சூப்பர். தலை அவர்கிட்ட விலையை கேட்டுக்கிறோம். மாடு என்ன வளர்த்துனீங்க? 27. மாடு கண்டுமா இல்ல மாடு மட்டுமா? மாடு கண்டுமா மாடு மட்டுமா? மாட்டோட இந்த காலையும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் காலை, நல்லா டைப்பான காலை தான். இந்த காலையும் கொடுத்துட்டாங்க. 35 ரூபா நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலையுமே நல்ல காலம் தான், எல்லாம் பேசிட்டாங்க. இந்த கண்டை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் கண்டு, நல்லா வேகமான கண்டு. பின்னாடி போனால் உதையுது, முன்னாடி வந்தால் குத்துது. நல்லா சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா கொம்புலாம் நல்லா டைப்பாக இருந்துச்சு கண்டு. அதனால் பசங்க வந்து வளர்ப்புக்கு நல்லா கேட்டுக்கிருந்தாங்க. 22 ரூபா நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்து விலையை பேசிக்கிருந்தாங்க. சரின்ட்டு அப்படி நானும் வந்துட்டேன். அவர்கிட்ட என்னான்ட்டு விலையும் கேட்டிருக்கேன். அதையுமே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன விலைப்பா? 22 ரூபா விடுறேன். 22 ரூபா சொல்கிறோம்ண்ணே. ஃபைனல் ஒரு பைசா கூட அண்ணே 20 ரூபா கொடுப்போம்ண்ணே. 20 ரூபா ஃபைனலா? ஆலம்பட்டி ஆலம்பட்டி. சரிண்ணே. ஐயாவும் நல்லா கண்டு மரக்கண்டு கொண்டு வந்திருக்குந்தாரு. அவர்கிட்டையுமே விலை என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். கண்டு பார்த்தீங்கன்னா நல்லா சுழி சுத்தான எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டு நல்லா கண்டா இருந்துச்சு. என்ன கொம்படி மட்டும்தான் பத்தலை. அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் விலையை. பூப்பட்டி 20 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 25 ரூபாய் கொடுப்போம். இந்த மாடு என்ன வேலை சொன்னீங்க? இந்த மாடுக்கு பார்த்தா 25 ரூபா விலை சொன்னாங்க. அந்த கருப்பு மாடுக்கு. அது மாடு வந்து சென மாடாம். அதனால் வந்து விலை 25 ரூபா அப்படின்னு சொல்லிக்கிருந்தாங்க. விலை பேசிக்கிருந்தாங்க. அதனால் நம்ம கேட்டால் கூட சரியாக பதில் சொல்ல முடியலை அவங்களால. அப்புறம் அதோடு நாங்கள் கேட்டு வந்துட்டோம். மாடு நல்ல மாடு, சென மாடுனால விலைவாசி கூட சொல்லிக்கிருந்தாங்க. இந்த மாடுமே நல்லா பால் மாடு தான், கைவளம். 2 மொட்டை கண்டு கிடமாட்டு கண்டு வந்து அதேமாதிரி வந்து விலை என்னன்னு கேட்டால் 6 12 ரூபா சொன்னாப்புல. அவ்வளோக்கு போகாது, அவருக்கே தெரியும். இருந்தாலும் விலை வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் குறைச்சி கொடுத்துருவாங்க. கிடமாட்டு கண்டு நல்லா வரைக்கும் நல்ல ஜாதி. என் பேர் சிவா. நான் திருப்பம் விருதுநகர் மாவட்டத்தில் வந்துட்டு இருக்கோம். ரெண்டுமே பொட்டை கண்டு. விலைவாசி 2 12ன்னா கொடுக்கலாம். 6 ரூபா. ஃபைனலானா 1000 ரூபா கம்மி பண்ணி தான் கொடுக்கலாம். நல்ல மாடு, நல்ல வர்க்கம். இந்த 2 மாடு கொண்டு வந்தா இன்னும் 2 மாடு வித்தாச்சு. சுழி எல்லாம் பாத்துக்கங்க. நல்லாதான் இருக்கு. வளர்ப்புக்கு வாங்கிட்டு போனா நல்லா வளர்க்கலாம். நல்லா கண்டு நல்ல மாடு வாங்கிக்கலாம்.
அது வந்து ரோசம் ரோசம் தானே காசு அந்த தக்கனே கீழே. என் பேரு கிருஷ்ணமூர்த்தினே, திருப்பத்தூர். 2 மாடு 23,000 சொன்னா 20,000 கேக்குறாரு. ஒரு 500,000 குறைச்சு கொடுத்தா கொடுத்துருவோம். ஆமா, 2 மாடுமே பார்த்தீங்கன்னா நல்ல மாடு தான். 2 இந்த கிட மாடு இதுக்கெல்லாம் சேர்க்குறவங்களுக்கு பாருங்கள், அவங்க சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு 11.5 அந்த கணக்கில் தான் சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட 20 ரூபா அனுசரித்து கொடுத்தாலே வாங்கிடுவாங்க. நேரடியாக போனால் இன்னொரு 500,000 சேர்த்து கொடுத்தா வாங்கிடலாம். அடுத்த மாடுகளை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு பூராமே சந்தைக்குள்ளே வந்துருந்த மாடுக தான். இந்த காலையுமே பார்த்தீங்கன்னா 2 காலையும் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த காலைக்கு பார்த்தீங்கன்னா பிட்டனில் ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு. மாடு பூராமே நாட்டு மாடு, ஜாதி மாடு, எல்லா மாடுமே வந்து கலந்து தான் கிடந்துச்சு. அதுலேயுமே நல்லா ஒரு காலங்கன்லாம் கூட வந்துருந்துச்சு. ஒரு மரக்கண்டு, நல்ல கண்டு, அவங்களும் நம்ம சேர்ந்தவங்க வாங்கியிருந்தாங்க. நல்ல கண்டு கதையும் பூராமே வர்றது. இந்த காலங்கன்று 2 விலையுமே கேட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு போட்டுருக்கோம். இதுக்கு பின்னாடி வீடியோவில் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. வண்டி மாட்டுக்கு, உழவுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொன்னார். சொல்லி சுத்தம் எல்லாமே நல்லா இருக்குங்க அப்படின்டாப்புல. அது மாதிரி எல்லா மாட்டுலேயுமே நல்ல மாடு, நல்ல இதுகள்லாம் இருக்கும் பாருங்கள். அந்த காலைக்கு கூட அதை கட்டியிருக்கு பாருங்கள் பின்னாடி. பூரா நல்லா மாடு, ஜாதி மாடு, எல்லா மாடுமே சூப்பராக மாடு வந்துருந்துச்சு இந்த வாரத்தில். எல்லா மாடுமே வாங்கக்கூடிய மாடு தான். அவர்கிட்ட வேலை கேட்டு போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஐயா ஐயா சொல்லுங்க. இது காலை 2 என்ன விலை சொன்னீங்க? 60,000. சரிங்க சரிங்க. இப்ப எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? இது திருப்பூரம் பக்கத்துல இருந்து கீழே வாங்கி. அப்படியா? சரி, பல்லு கண்டு செவண்டு பல்லு. 2 பல்லு. உழவு இதுக்கெல்லாம் ஓட்டி பழச்சாரெல்லாம் எல்லாமே இருக்கு. நீங்க வாரம் சந்தைக்கு வருவீங்களா? மாத்துக்கு ஒரு வாரம் இங்க வருவோம். வந்துடுவீங்க. சரி சரி. இப்ப என்ன எல்லாம் கொடுத்துருவாங்க? 1 ரூபா 2 ரூபா கம்மி பண்ணி கேட்டாங்கன்னா எவ்வளவு இருந்து? 60 ரூபாய்க்கு சொல்லியிருக்கேன். ஒரு 2 ரூபா கம்மி பண்ணி கேட்டா கொடுத்துருவோம். சரிங்க சரி. வாரம் 5 நாளைக்கு ஒருக்கா இங்க சந்தைக்கு வரும். சந்தைக்கு வருவீங்க. உங்க போன் நம்பர் இருந்தா சொல்லிருங்க. நம்ம யாரும் கேட்டா நீங்க அவங்களுக்கு கொடுத்துக்கலாம்ல. போன் பண்ணா நம்பர் சொல்லிருங்க. 96 55 18 63 77. ஓகே.